ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து சண்டே நைட்டு டின்னர் வந்து நாத்தனார் வீட்டில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, தயிர் பச்சடி. சிம்பிளான ஒரு மெனு தான். பட் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா செமையாக சூப்பராக போச்சு நேற்று சண்டே ஈவினிங் நைட்டு டின்னர் வந்து. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து நல்லா சூப்பராக நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்து ஒரு ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடுப்பில் டீ பிரேக்கு எல்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நானும் நாத்தனாரும் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா இந்த ஐட்டம்லாம் வந்து க்ளீன் பண்ணி சிக்கன்லாம் வந்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பக்கோடாக்கு மேக்னேஷன்லாம் பண்ணி எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பக்கம் என்னுடைய ப்ரிப்பரேஷன் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு கிச்சனே க்ளீனாக இருக்கணும். அப்படி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ஏன்னா எல்லாம் இருந்தால் கொஞ்சம் இடுக்கெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிரியாணியை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 5:45 6 o'clock தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து வீட்டில் எப்போ பிரியாணி பண்ணாலும் தக்காளி, வெங்காயம் கட் பண்ணுற ஒர்க் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் வந்து போகும். ஏன்னா நல்லா ஸ்லைஸாக நல்லா சூப்பராக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா அர்ஜெண்ட்டாக பண்ணாமல் லேட் ஆனாலும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டான ஒரு பிரியாணி, சிக்கன் பக்கோடா வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பிரியாணி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நடுப்பில் வீடியோவில் வந்து ரெசிபி வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு பக்கம் என்னென்னா, நம்ம ஒருத்தர் சாப்பிட்றதா இருந்தால் ஓகே கேப்சர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து என்னை நம்பி ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை நம்பி வந்து இன்னும் ஒரு 5 பாவமான ஒரு குழந்தைங்க வந்து என்னுடைய பிரியாணி வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி வீடியோவில் ஏதோ இல்லை பிரியாணி ஆகிற வரைக்கும் யாருமே கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்வீட்டாக இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. காரம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா உப்பு, சாப்பாடு வந்து சுத்தமாக வந்து உடையவே இல்லை. நல்லா செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. எல்லாருமே வந்து நான் வந்து கேட்கவே இல்லை. அதாவது எப்படின்னா நல்லா இருக்கா, எல்லா வீடியோவில் வந்து நல்லா இருக்குது சொல்லுங்கள் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. எல்லாருமே வந்து சாப்பிட்ட உடனே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு காம்பினேஷனாக எங்கள் நாத்தனார் தான் வந்து சிக்கன் பக்கோடா பண்ணாங்க. அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. எல்லாம் லாஸ்ட்டில் சாப்பிட சொல்ல எல்லாம் ஒரே ஃப்ரேமில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஃபோனை வந்து செட் பண்ணிவிட்டு எடுங்கடா தட்டை ஒரே வாட்டின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு நல்லா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக போச்சுன்னு இது. அண்ட் இதே போல் ஒரு சூப்பரான ஃபேமிலி வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாய்.